47 தொகுதிகள்ல அதிமுக வென்றிருக்கிறது. அதுல 31 தொகுதிகள் பாமக போட்ட பிச்சை அப்படின்றது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சு பேசியிருக்காரு. ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா இது? இல்ல, சி.வி. சண்முகம் அவர்களுடைய பேச்சு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ரொம்ப குறிப்பா வட மாவட்டங்கள்ல ஏற்படுத்தும். ஏன்னா வட மாவட்டங்கள்ல அதிமுக பாமக அலைன்ஸ் இன்று நேற்றல்ல, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட சேலம் மாவட்டத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 11 தொகுதிகள்ல 10 தொகுதிகள்ல அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க. அதே போன்று இந்த முறை தமிழகம் முழுவதும் தாவேகா தாக்கம் அதிகமாக இருந்தாலும் சேலம் மாவட்டம்லாம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா 7 இடங்கள்ல அதிமுக, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சொந்த மாவட்டம். அப்ப அது அதிமுகவினுடைய கரம் அங்கு வலுவாக இருக்கு என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு நம்பிக்கையாக இருக்கும். அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு அந்த மெசேஜ் தான் பாஸ் ஆயிருக்கும். ஆனா கிட்டத்தட்ட 31 தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் ஜெயித்தோம் என்பதை அவர் போட்டு உடைத்திருக்கிறார். ஆனா கடந்த காலங்களிலும் 2021 பாமக கூட்டணி சேலம் மாவட்டத்தில் பெரிய அளவுல அதிமுகவுக்கு கை கொடுத்தது. அதுதான் வரலாறு. இந்த முறையும் அது நடந்திருக்கிறது. அது சி.வி. சண்முகம் அவர்கள் பொதுவெளியில் போட்டு உடைக்கிறார். அது போன்ற விஷயங்களை அது அதிமுகவினரை இன்னும் சோர்வடைய செய்யும். இப்ப நம்ம கிடைத்திருக்கக்கூடிய அந்த 47 இடங்கள் என்பது கூட அதிமுகவினுடைய பரிபூர்ண இடங்கள் இல்ல, அது கூட்டணி கட்சிகளால் நிகழ்ந்திருக்கிற மாற்றம் அப்படின்னு அது உள்வாங்கிக் கொள்ளப்படும். அது எப்படியாக இருந்தாலும் அவர் பயன்படுத்துகிற வார்த்தை பிரயோகம் தவறானது. பாமக போட்ட பிச்சை என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். கூட்டணி தர்மம் என்றால் என்ன? ஒரு கட்சியினுடைய வாக்குகள் இன்னொரு கட்சிக்கு செல்லும், அந்த கட்சியினுடைய வாக்குகள் இன்னொரு கட்சிக்கு வரணும். அதுதான் நடைமுறை. அதை நம்ம பிச்சை என்கிற வார்த்தையை சொல்வது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி இன்னும் சிறுமைப்படுத்துகிறார். பட் அது எப்படியா இருந்தாலும் தொண்டர்கள் மத்தியில இந்த இயக்கத்தின் மீது ஒரு பெரிய பலவீனத்தை இன்னும் ஏற்படுத்தும். அது சி.வி. சண்முகம் அவருடைய பேச்சு வட மாவட்டங்கள்ல கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இணைப்பில் இருங்க சுவாமிநாதன், நம்ம தொடர்ந்து பேசலாம். மேலும் சி.வி. சண்முகம் வேறு என்ன பேசினார் பார்ப்போம். அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்று கொண்டிருக்கிறது. குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பது போல இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு செய்திகளை பரவிட்டுக் கொண்டிருக்கிறார். நேற்று அவர் கூட்டம் நடத்தியதாகவும் அந்த கூட்டத்தில் எல்லாம் ஆரவாரமாக உங்கள் மகனை அரசியலுக்கு கொண்டு வாங்க, அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. அதுக்கு எதுக்கு இந்த டிராமா? யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். உங்கள் பிள்ளை வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவருக்கும் முழு உரிமை உண்டு. வரட்டும், நேரடியாக வரட்டும், அரசியல் வரட்டும், பணியாற்றட்டும், சேவை செய்யட்டும், வளரட்டும். அதுல யாரும் எந்த மாற்று கருத்துப்படல. ஆனால் இப்படிப்பட்ட ஏன் நாடகம் டிராமாவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். திரு சுவாமிநாதன், சி.வி. சண்முகம் பேசினதை கேட்டிருப்பீங்க. ஒரு குடும்பத்தோட பிடியில அதிமுக சிக்கி கொண்டிருக்கு, அவருடைய மகனை அரசியலுக்கு கொண்டு வர கே. பழனிசாமி நாடகம் ஆடுகிறாரு அப்படின்னு பேசியிருக்காரு. நேற்று நடைபெற்ற கூட்டத்தை மையப்படுத்தி சி.வி. சண்முகம் அவர்கள் இப்படியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அப்படின்னு தான் பாக்குறேன். நேற்று கருத்து கேட்டிருக்காங்க அதிமுகவினுடைய தொண்டர்கள்ட்ட, நிர்வாகிகள்கிட்ட தோல்விக்கான காரணங்கள் குறித்து கேட்டிருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இளைஞர்கள் கையில் அரசியல் போய்விட்டது. நீங்க ஒரு கட்டத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். இளையரான விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிறார். அடுத்த சக்தியாக அண்ணாமலை போன்ற இளைஞர்கள் வர்றாங்க. அப்ப அதிமுக வெளியிலிருந்து தான் இளைஞர்களை தேடணும். அது முழுக்க அவர்களுடைய குடும்பத்துக்குள்ள இருந்து தேடுவது என்பது கொஞ்சம் அபத்தமான நடவடிக்கையாக அது மாறிவிடும். அதைத்தான் சி.வி. சண்முகம் அவர்கள் விமர்சிக்கிறார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். பட் மிதுன் அவருடைய பையன், எடப்பாடி பழனிசாமி அவருடைய பையன், அவரை தீவிர அரசியல் களத்திற்கு இந்த நொடி வரை அழைத்து விட்டு வரல. நம்ம அவர்கள் வெளிப்படையாக வருகிற பொழுதுதான் அது இன்னும் கூடுதலான விமர்சனத்துக்கு உட்பட்டது. இன்னொன்று, அதிமுக எதிர்த்தது என்பதே வாரிசு அரசியல தான். நீங்க அப்படியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக தனது வாரிசை கொண்டு வந்தாலும் கூட அது அதிமுகவினராலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு சூழலுக்குள் தள்ளிவிடும். நீங்க கிட்டத்தட்ட அதிமுக என்பது ஒரு கடந்த ஒரு விஜய் ஜெயலலிதா அவருடைய காலமாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் அவருடைய காலமாக இருந்தாலும் சரி, திமுகவை நோக்கி தீய சக்தி என்கிற வார்த்தையை முன்வைத்ததும், குடும்ப அரசியல்னு சொன்னதும், வாரிசு அரசியல்னு சொன்னதும், அதன் வழியாக உருவான ஓட்டு வங்கி. அப்ப நீங்க அந்த தங்களுடைய அடிப்படையான ஓட்டு வங்கியவே அது சிதைத்து விடுகிற அபாயமும் இருக்கு. அது ஒருவேளை அதற்கான திட்டமிடுதல்கள் இருந்தா சி.வி. சண்முகம் அவருடைய எச்சரிக்கை சரியான எச்சரிக்கை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பட் எதுவாக இருந்தாலும் கட்சிக்குள் பேச வேண்டியதை அவர் பொதுவெளியில் பேசுவது என்பதை அதிமுகவை இன்னும் கொஞ்சம் சேதப்படுத்தும் அப்படின்னு தான் நான் உள்வாங்கிறேன். அதிமுகவிலிருந்து விலகுவதாக கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலர் கௌதமி அறிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமிக்கு நடிகை கௌதமி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் அதிமுகவிலிருந்து விலகுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
திரு சுவாமிநாதன் இணைப்புல இருக்கீங்க. ஒரு பக்கம் சனிக்கிழமை பனையூர் அலுவலகத்துல அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் மேயர்கள் தொடர்ச்சியாக இணையறத நம்ம பார்க்கிறோம். தற்போது நடிகை கௌதமி ஏற்கனவே பாஜகவில் இருந்தாரு, பிறகு அதிமுகவில் இணைஞ்சாரு. தற்போது அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு அதிமுகவிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விலகல் அப்படின்றது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கே அதிமுகல. ஆமா, நீங்க அதிமுகவை பொறுத்தவரை ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி கட்டிலுக்கு வந்திருக்காங்க. அதுதான் அவர்களுடைய கடந்த கால வரலாறு. கிட்டத்தட்ட 1972 அந்த இயக்கம் தொடங்கியதிலிருந்தே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் அதிமுக அரியணையில் இருக்கும். நீங்க இத்தனை ஆண்டுகால அதிமுகவினுடைய அரசியல் வரலாற்றுல அவர்கள் ஆளுங்கட்சியாகவும் இல்லை, எதிர்கட்சியாகவும் இல்லை. இன்னும் சரியாக சொல்றதா இருந்தா 1967க்கு பின்பு காங்கிரஸ் எந்த நிலைமையில் இருந்ததோ அந்த எண்ணிக்கைக்கு போயிருக்காங்க. வெறும் 47 இடங்கள் தான் ஜெயித்திருக்காங்க. இன்னைக்கு புதிய சக்தியாக விஜய் போன்றவர்கள் வந்துட்டாங்க. அவரும் ஒரு பக்கம் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்பதாக தொடர்ந்து பேசுகிறார். தேர்தலுக்கு முன்பு பேசினார், அது அரசியல் யூகம் என்று எடுத்துக்கொள்ளலாம். தேர்தலுக்கு பின்பு அவர் திருச்சி கிழக்கில் போகிற பொழுதும் நன்றி தெரிவிப்பு கூட்டத்திலும் அப்படித்தான் பேசுகிறார். அப்ப இவர்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இழந்திருக்காங்க ஒரு நிலை. இன்னொன்று, தோல்வி என்றுமே அனாதைதான். வெற்றிக்கு பல பேர் உரிமை கொண்டாடுவார்கள். அப்ப நீங்க தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் பொறுப்பேற்கிறேன், இந்த இயக்கம் மீண்டும் வரும் என்பதை தொண்டர்கள் கிட்ட, நிர்வாகிகள் கிட்ட நம்பிக்கை வார்த்தையா சொல்லணும். அதை சொல்வதற்கான அவகாசமும் அவருக்கு இல்ல. ஏன்னா கட்சி தேர்தலுக்கு பின்பு சட்டமன்றத்திலேயே 2 கூறுகளாக உடைந்தது. கிட்டத்தட்ட 25 பேர் ஒரு தரப்பை விஜய் தரப்பை ஆதரித்தார்கள். அதுல 21 பேர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கமே திரும்பிட்டாங்க. 4 பேர் ராஜினாமா செய்கிற அளவுக்கு சூழல் சென்று விட்டது. அப்ப கட்சியை மறுகட்டமைப்பு செய்ய வேண்டிய தேவையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறது. அப்ப அவர் முதல்ல பொறுப்பேற்கணும். நீங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா தெரியும், வெற்றி பெற்றால் நான் எப்படி பொறுப்பேற்கிறேனோ அதே மாதிரி தோல்விக்கும் நானே பொறுப்புன்னு பேசினார். ஆனா அவர் பேச முடியும். காரணம் என்னன்னா, அங்க யாரும் கட்சியை கிளைம் பண்ணல, உரிமை கொண்டாடல, அவருக்கு எந்த சிக்கலும் இல்ல. பட் இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல சிக்கல்கள் இருந்ததுனால அவர் அந்த வார்த்தையை சொல்லல. பட் அவர் சொல்லி இருக்கணும், நான் மீண்டும் கட்சியை கட்டமைப்பேன், தமிழகம் முழுவதும் பயணிக்க போறேன். இது எதுவுமே சொல்லாம ஒரு நம்பிக்கை வார்த்தைகளே வரல. நீங்க கேட்டது மாதிரி சனிக்கிழமை தோறும் பனையூரில் இணைப்புல நடக்குது. அப்ப அதை பார்க்கிற பொழுது இந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் போயிட்டாரு, அவர் முன்னாள் அமைச்சர் போயிட்டாரு. நீங்க கடந்த வாரம் கூட பாத்தீங்கன்னா கடம்பூர் ராஜு போனாரு. கிட்டத்தட்ட 3 முறை ஹாட்ரிக் வெற்றி பெற்றவர். இந்த முறை அந்த தொகுதியில தோல்வி அடைந்திருந்தார். சோ இந்த மாதிரியான தோல்வியின் காரணமாகவும் அதிமுக மீண்டும் என்கிற நம்பிக்கை குறைவின் காரணமாகவும் இவங்க இடம்பெறாங்க. கௌதமி அவர்கள் நீங்க குறிப்பிட்டதை போல ஏற்கனவே பாஜகவில் இருந்து வந்தவர். அங்கு ஒரு சட்டமன்ற தொகுதியை குறிவைத்திருந்தார், அந்த தொகுதி கொடுக்கப்படல. அதற்கு பின்பு அவர் அங்கிருந்த சில முரண்களால் அதிமுக பக்கம் நகர்ந்தார். நீங்க பாத்தீங்கன்னா புதிதாக வந்தவர்களுக்கு கொள்கை பரப்பு துணை செயலாளர் உடனடியாக கொடுக்குறாங்க. கட்சியில அடிமட்டமா போஸ்ட் ஓட்டிட்டு இருந்தவங்க, பேனர் கட்டிட்டு இருந்தவங்க, உள்ளூர் அரசியல் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னும் ஒன்றிய செயலாளர் பொறுப்புகளே தாண்ட முடியல. இது ஒரு அதிமுக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியவர்களையும் உயர்வான இடத்துக்கு நகர்த்துறதுல பெரிய சிக்கல்கள் இருந்ததும், இங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க ராஜினாமா பண்ணிருக்காங்க. எளிய தொண்டர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் அவர்கள் அந்த பொறுப்பையே உயர்வா நினைச்சிருப்பாங்க. ஜெயலலிதா பாணி அரசியல் அதுதானே. ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல ஜாக்பாட் அடிச்சதும்பாங்க. யாதோ ஒரு சாமானிய தொண்டருக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த முறை அப்படியானவர்களுக்கு தான் முதலில் வாய்ப்பு வழங்கப்பட்டதான். அப்ப அதிமுக தன்னோட பல இடங்கள்ல இருந்து நகர்ந்து வந்திருக்கு. திமுக எதிர்ப்பையும் தாவேகா கிட்ட கொஞ்சம் இழந்திருக்கிறது. ஏன்னா தாவேகா அந்த ரைட்ஸ் எடுக்கிறாங்க. வாரிசு அரசியலை சி.வி. சண்முகம் போன்றவர்கள்ட்ட இழந்திருக்கிறது. அவர்கள் அதை குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க. எளிய தொண்டர்களை அரசியல் உயர்வு நிலைக்கு கொண்டு போச்சு அதிமுகங்கிறது அதனோட அடையாளம். பட் அந்த அடையாளம் இன்னைக்கு தாவேகாவும் வாங்கி கொண்டது. இங்க 108 பேர் ஜெயிச்சிருந்தாங்க தாவேகால. அதுல 101 பேர் முதல் முறையாக வெற்றி பெற்றவர்கள். அப்ப இதெல்லாம் அதிமுகவுக்கு பெரும் சவால்கள். இதை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். என்ன செய்ய போகிறது அதிமுக, திரு சுவாமிநாதன்? ஒரு பக்கம் தாவேகாவை எதிர்த்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, அதே சமயம் திமுகவையும் எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் தன்னுடைய கட்சியையே கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நிர்வாகிகளுடைய விலகல் தொண்டர்களுக்கு ஒருவேளை மனச்சோர்வை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. என்ன செய்யணும் அதிமுக அடுத்தடுத்த கட்டங்கள்ல? அதிமுக திமுகவை எதிர்ப்பது, தாவேகாவை எதிர்ப்பது என்பது 2வது நிலைதான். முதல் நிலையில் அவர்கள் தங்கள் தரப்பு தொண்டர்கள்ட்ட நம்பிக்கையை பெறணும். நீங்க இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட ஒரு விஜய் வீசுகிறது, திமுக ஒரு வலுவான கூட்டணியோடு தேர்தலை சந்திக்கிறது, தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்பு வாக்கள் கணிசமாக இருக்கிறது. இத்தனைக்கு பின்பு 47 தொகுதிகள்ல அதிமுக ஜெயிக்கிறது. 1 கோடி பேருக்கு மேல வாக்களித்திருக்கிறார்கள் அந்த இயக்கத்திற்கு. அப்ப அந்த 1 கோடி பேருக்கு மேல் வாக்கு மீண்டும் நீங்க புதிய நபர்கள்ட்ட போறதை விட கட்சி நிர்வாகிகள்கிட்ட, தொண்டர்கள்ட்ட நீங்க இன்னொரு அணுகுமுறை இருக்கு மேடம். நீங்க கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புகளை எடுக்கிறாங்க, புதிய மாவட்ட செயலாளர் போடுறாரு. பட் அந்த இடங்களெல்லாம் மாவட்ட பொறுப்பாளர்கள்னு போட்டுக்கணும். இவங்க எல்லாம் அதிகாரம் மிக்கவர்கள். இவர்களுடைய பொறுப்பை பறிக்கிறது, இது போன்ற செயல்களில் ஈடுபட்டதும் அவங்களுக்கு ஒரு பெரிய மனத்தாங்கலை ஏற்படுத்தியிருக்கு. அப்ப முதல்ல தமிழகம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணிக்கணும். நீங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பஸ் எடுத்துட்டு போனோம், ஒவ்வொரு தொகுதிகளாக போய் பிரச்சாரம் செய்தோம், அது வேறு, அது மக்களை சந்தித்தது.
உண்மையிலேயே கட்சி நிர்வாகிகளை சந்திக்கணும். ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் தலைமையில ஊராட்சியில் இருக்கக்கூடிய செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் இவர்களை சந்திக்கணும். அதிமுக மீண்டும் அரியணைக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை முதல்ல அவர்கள்ட்ட விதைக்கலைன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் 2 விஷயம் நடந்துச்சு. தேர்தலுக்கு முன்பு விஜய் சனிக்கிழமை தோறும் வெளியில் இருந்தார், அதிமுகவின் ஓட்டுகளை எடுத்தார். தேர்தலுக்கு பின்பு விஜய் சனிக்கிழமைகளில் அந்த பனையூர் அலுவலகத்துல விஜய் இல்லாமல் புஷி ஆனந்தோ ஆதவர்ஜுனாவோ வருகிறார்கள், அதிமுகவினரே இருக்கிறார்கள். இந்த 2க்குமான இடைவெளியை அதிமுக தலைமை தான் புரிஞ்சுக்கணும். தேர்தலுக்கு முன்பு ஒரு சனிக்கிழமைகள்ல ஓட்டு வங்கியை இழந்தோம், தேர்தலுக்கு பின்பு கட்சி நிர்வாகிகளை இழக்கிறோம் என்பதை புரிஞ்சுக்கணும். அப்ப என்னன்னா, நிர்வாகிகள்கிட்ட இன்னும் இணக்கமா நெருக்கமா நீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ், விசிக, மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற இயக்கம் அல்ல அதிமுக. அவங்க ஆளுங்கட்சியாக வருவார்கள் தான் பெருங்கூட்டம் அவர்கள் பின்னால் இருக்கிறது. அவர்கள் நம்பிக்கை இழந்ததன் வெளிப்பாடு தான் வெளியே போறாங்க. அந்த நம்பிக்கையை ஊட்டணும்னா சோசியல் மீடியால இன்னும் ஆக்டிவ் ஆகணும். இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, முக ஸ்டாலின் அவர்களை Facebookல 30 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க. இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை Facebookல ஃபாலோ பண்றவங்களோட எண்ணிக்கை 2 லட்சமே வரல. அப்ப நீங்க காலத்துல சமூக ஊடகங்களை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறது, இளைஞர்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுக்கறது, அதிமுகவுக்கு இன்னுமே நிறைய உள்ளுக்குள்ள மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அதை நோக்கிதான் அதிமுக கவனம் செலுத்தணுமே ஒழிய திமுக தாவேக எதிர்ப்பு என்பதை இன்னும் ஒரு 6 மாதம் ஒரு வருடம் கழித்து கூட பண்ணிக்கலாம். முதல்ல கட்சி கட்டமைப்பு, அதுல கவனம் செலுத்தணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் பயணிக்கணும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிர்வாகிகளை சந்திக்கணும். அங்க இருக்கக்கூடிய இதுவும் ஆதரவு வட்டம், எனக்கு ஆதரவு மாவட்டத்தில் அப்படி இருக்கக்கூடாது. அதிமுகவினுடைய உண்மையான தொண்டர்கள் மீண்டும் அரியணைக்கு வருவார்கள் என்கிற ஜெயலலிதா அவர்கள் பாணி அரசியலை இன்றைக்கு விஜய் போன்றவர்கள் கையில் எடுக்கிறாங்க. அதை அதிமுக இழந்திருக்கு. அதனுடைய தாக்கம் தான் இது. அதை தக்க வைக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன். விரிவான அலசல்களுக்கு நன்றி திரு சுவாமிநாதன். அதிமுகவில் சர்வாதிகார போக்கு நிலவி வருவதாக அக்கட்சியின் எம்எல்ஏ CV சண்முகம் பேசியிருக்கிறார். தேர்தலுக்கு தேர்தல் அதிமுகவின் நன்மதிப்பு குறைந்து கொண்டே வருகிறது என்றும், யாருடைய கருத்தையும் கேட்க மாட்டேன் என்று சர்வாதிகார போக்குடன் உள்ளார் பழனிசாமி என்றும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடைந்திருக்கிறது. தோல்வி அடைந்தது என்று சொல்வதை விட முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். தோல்வி அடைந்து பிறகும் தொடர் தோல்வி, மாண்புமிகு அம்மாவின் மறைவிற்கு பிறகு நடைபெற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று அதன் பிறகு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், பிறகு எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளர் பதவியேற்ற பிறகும் இன்று வரை தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு தேர்தல் கழகத்துடைய வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டே வருகிறது. அதிமுகவின் வாக்கு சதவீதம் குறைவதாக பேசியிருக்கிறார் CV சண்முகம். முன்னதாக பாமக குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். தொடர்புபடுத்தி அதனை பார்ப்போம். அந்த 31 தொகுதி, 47 தொகுதியில் 31 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இல்லை என்றால் இங்க வட மாவட்டத்திலே அரியலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வெள்ளூர், தர்மபுரி, ஏன் சேலத்துல இவரே தப்பி தவறிதான் தட்டு தடுமாறி தான் ஜெயிச்சிருப்பார். மீதி 6 தொகுதியும் ஜெயிச்சிருக்கார். ஒரு தொகுதி 47 தொகுதியில் 31 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இல்லை என்றால் இங்க வட மாவட்டத்திலே அரியலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வெள்ளூர், தர்மபுரி, ஏன் சேலத்துல இவரே தப்பி தவறிதான் தட்டு தடுமாறி தான் ஜெயிச்சிருப்பார். மீதி 6 தொகுதியும் ஜெயிச்சிருக்கார். பாமகவை தொடர்புபடுத்தி பேசிய முன்னாள் அமைச்சரும் அதிமுக எம்எல்ஏவுமான CV சண்முகம் குடும்ப அரசியல் குறித்தும் அவர் பேசியிருக்கிறார், குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். அதனை பார்ப்போம்.
அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்று கொண்டிருக்கிறது. குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பது போல இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு செய்திகளை பரவிட்டுக் கொண்டிருக்கிறார். நேற்று அவர் கூட்டம் நடத்தியதாகவும் அந்த கூட்டத்தில் எல்லாம் ஆரவாரமாக உங்கள் மகனை அரசியலுக்கு கொண்டு வாங்க, அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. அதுக்கு எதுக்கு இந்த டிராமா? யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். உங்கள் பிள்ளை வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவருக்கும் முழு உரிமை உண்டு. வரட்டும், நேரடியா வரட்டும், அரசியல் வரட்டும், பணியாற்றட்டும், சேவை செய்யட்டும், வளரட்டும். அதுல யாரும் எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனால் இப்படிப்பட்ட ஏன் நாடகம் டிராமாவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்று கொண்டிருக்கிறது. குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பது போல இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு செய்திகளை பரவிட்டுக் கொண்டிருக்கிறார். நேற்று அவர் கூட்டம் நடத்தியதாகவும் அந்த கூட்டத்தில் எல்லாம் ஆரவாரமாக உங்கள் மகனை அரசியலுக்கு கொண்டு வாங்க, அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. அதுக்கு எதுக்கு இந்த டிராமா? யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். உங்கள் பிள்ளை வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவருக்கும் முழு உரிமை உண்டு. வரட்டும், நேரடியா வரட்டும், அரசியல் வரட்டும், பணியாற்றட்டும், சேவை செய்யட்டும், வளரட்டும். அதுல யாரும் எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனால் இப்படிப்பட்ட ஏன் நாடகம் டிராமாவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். மகனை அரசியலுக்கு கொண்டு வர நாடகமாடும் கே பழனிசாமி என்று குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார் அதிமுக எம்எல்ஏ சி.வி. சண்முகம். அதிமுகவில் நடந்த தவறுகள் அனைத்தும் சரி செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு குடும்பத்தின் பிடியில் அதிமுக சிக்கிக் கொண்டிருப்பதாகவும் அவர் பேசியுள்ளார்.